ஹலோ விவர்ஸ், வெல்கம். திரில் கதை சேனல் மூலமாக மீண்டும் நான் உங்கள் அங்கு. இன்றைக்கி நம்ம கதையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுப்பிரமணிய சிவா வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2015ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தை சுப்பிரமணிய சிவாவோட அக்காவான மகாலட்சுமி நமக்கு பகிர்ந்திருந்தாங்க. அப்படி அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். வாங்க சுப்பிரமணிய சிவாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத முழுமையாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு வாடகை வீட்டில் வசிச்சுட்டு வரவர் தான் இந்த சுப்பிரமணிய சிவா. இவரை சிவான் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. 27 வயதான இந்த சிவா சொந்தமாக 2 லாரி வச்சுருக்காருங்க. அதில் ஒரு லாரியை டிரைவரும் இன்னொரு லாரி இவரும் பராமரிச்சுட்டு வராருங்க. இவர் குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் சின்ன வயசுலேயே இவரோட அம்மா இறந்துடுறாருங்க. அப்பா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிடுறாரு. அப்பாவோட தொழிலை தான் இவர் முழுமையாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் தூத்துக்குடியில் இருக்க தனது சொந்த வீட்டை இவர் வித்துறாருங்க. விற்றுட்டு அதில் ஒரு பங்கை தான் எடுத்து இன்னொரு லாரியும் சேர்ந்து வாங்கிடுறாருங்க. மிச்சம் இருக்க இன்னொரு பங்கை திருநெல்வேலியில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சு கொடுத்த தன்னோட அக்கா வீட்டுக்கும் இவர் கொடுத்துட்றாருங்க. சிவாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிவா தூத்துக்குடியில் லோடு எடுத்துகிட்டு வெளி மாநிலங்களுக்கு போய் அந்த லோடு இறக்குமதி பண்ணுறது தான் இவரோட பிரதான தொழிலாக இருந்திருக்குங்க. அங்கே போனால் 1 மாத காலம் கூட ஆகுங்க இவர் திரும்ப தூத்துக்குடி வரத்துக்கு. அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு தனது அக்காவுக்கும் அக்கா குழந்தைகளுக்கும் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காருங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த சிவாவோட வாழ்க்கையில் 2015ஆம் ஆண்டு சிவாவோட அக்கா மகாலட்சுமி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சிவா, உனக்கு 27 வயசு ஆகிடுச்சு, தூத்துக்குடியில் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், பொண்ணு வீட்டில் எல்லாமே சரின்னு சொல்லிட்டாங்க, நீ பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த மகாலட்சுமி சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவாவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அக்கா இந்த தடவை ஒரு லோடு இருக்குது, அந்த லோடுக்கு போயிட்டு நம்ம பார்த்து இது என்னங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த லோடுக்கும் கிளம்பி போயிடுறாரு. எப்பயுமே சிவா அந்த லோடு ஏற்றிட்டு வெளி மாநிலங்களுக்கு போனார்னா வரத்துக்கு 1 மாத காலம் கூட ஆகுங்க. அந்த 1 மாத காலமும் இவரோட ஃபோன் நாட் ரீச்சபிளில் கூட இருக்கும். பட் இந்த தடவை லோடுக்கு போன சிவா 3 மாதம் ஆகியும் திருநெல்வேலியில் இருக்க அவங்க அக்காவை தொடர்பு கொண்டு பேசவே இல்லைங்க. அவர் வீட்டுக்கும் வரவே இல்லை. என்னடா தம்பி எப்பயுமே 1 மாதத்தில் போனானா வந்துடுவான், இன்னும் இவனை ஃபோன் பண்ணி பேச முடியலையே அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா பதட்டம் அடைகிறாங்க. பதட்டம் அடைஞ்சிட்டு தன்னோட கணவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி தம்பி லோடுக்கு போனான், பட் அவன் இன்னும் வரவே இல்லை, எப்பயும் மாதத்துக்கு ஒரு டைம் இங்கே என்னை பார்த்துட்டு போவான், இந்த முறை இன்னும் பார்க்கல, 3 மாதம் ஆகுது, நீங்கள் என்னன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அவர் அக்கா கணவரை திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாருங்க. திருநெல்வேலிக்கு அவங்க அக்கா கணவரும் சிவா தங்கியிருக்கிற வீட்டை பார்க்குறாங்கங்க. அப்போது அந்த வீடு பூட்டி இருக்குங்க. சிவா தங்கியிருக்கிற வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முன்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. அந்த பெரிய கிரவுண்டில் இருக்க ஒரு சின்ன வீடு தான் சிவா இப்போ தங்கியிருக்க வீடுங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு பூட்டி இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை சிவாவோட மாமா நோட் பண்ணுறாரு. சிவாவோட 2 லாரியும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் தான் நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே சிவா அவங்க மாமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, என்ன லாரி இங்கே இருக்குது, ஆனால் இவன் வீடு பூட்டி இருக்குது, இவனை கான்டாக்டே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி சிவாவோட மாமா யோசிச்சுட்டு ஊருக்கு போய் அவங்க அக்கா கிட்டேயும் சொல்கிறாருங்க நடந்த விஷயத்த. அவங்க அக்காவுக்கு இதை கேட்டோன்னே இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு, தம்பிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த 1 வார காலம் அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அவரோட ஃபோன் நாட் ரீச்சபிள்லேயே தான் இருக்காங்க. மறுபடியும் அந்த சிவா தங்கியிருந்த அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க. அப்பயும் அந்த வீடு பூட்டி தான் இருக்குது, அந்த லாரியும் அங்கே தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அக்கம் பக்கம் வீடு இல்லாதனால அங்கே விசாரிக்கவும் முடியல. தூத்துக்குடியில் இருக்க தன்னை சொந்தக்காரங்க வீட்டில் எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாமே போய் பார்க்குறாங்க. பட் ஆனால் சிவா எங்கேயுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவாவோட மாமா அவங்க அக்காவை கூப்பிட்டு பேசுகிறாருங்க. சரிவா, நம்ம கடைசியாக ஒரு டைம் அவனை வீட்டில் போய் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னென்ன அடுத்த ஸ்டெப் என்னன்றதை யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அக்காவையும் கூட்டிகிட்டு
அந்த சிவா தங்கியிருக்கிற வீட்டுக்கு மறுபடியும் வராங்கங்க. அப்பையும் சிவாவோட வீடு பூட்டி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து சிவாவோட மாமா வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாருங்க. சிவா தங்கியிருக்க அந்த வீட்டோட ஃப்ரண்ட்டு தாங்க பூட்டி இருக்குது. பேக் சைடு, அதாவது புறவாசல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சைடு வந்து ஒரு லைட் எரியிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணிவிட்டு சிவாவோட மாமா வந்து அந்த பின்புறம் போய் பார்க்குறாங்க. பின்புறம் வந்து ஒரு காம்பவுண்ட் கேட்டு பூட்டி இருக்குது. கேட்டுக்குள்ளே லைட் எரியுது. வீட்டோட கதவு வந்து பின்புற வாசல் கதவு வந்து திறந்திருக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அவங்க மாமா பார்க்குறாரு. என்ன இந்த வாசல் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை ஏறி குதித்து உள்ளே வந்து அந்த கதவு திறந்து உள்ளே போகிறாருங்க. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது அவர் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்க்குறாருங்க. அப்போ வந்து சிவா வந்து அந்த வீட்டோட ஹாலில் வந்து ரொம்ப ஒரு மயக்க நிலையில் சுயநினைவே இல்லாத மாதிரி படுத்திருக்காருங்க. அவர் உடல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் அப்படியே அவரால் எதுவுமே பேச முடியல, நினைவில்லாத மாதிரியே படுத்திருக்காருங்க. இதை பார்த்து பதறி போன அவங்க மாமா வந்து அவங்க அக்காவை கூட்டிகிட்டு அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு அங்கே இருக்க ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டோட பூட்டையும் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அவரை வந்து அப்படியே வெளியில் கொண்டு வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இவரோட உடல்நிலையை பார்த்து அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் பார்த்து இவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் ஐசியூலையும் வச்சிடறாங்க. அந்த இடத்துலையே அப்படியே வந்து மகாலட்சுமி வந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. தன் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. 2 நாளைக்கு அப்புறம் மருத்துவ பரிசோதனையெல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் வந்து அவங்க மாமாவை கூப்பிட்டு சொல்கிறாருங்க, இந்த மாதிரி வந்து இவர் வந்து 3 மாத காலம் வந்து சரியாகவே உணவு எடுத்துக்கல, அதனால் இவர் உடல் எல்லாமே சோர்ந்து போயிருக்கு, அதாவது சுயநினைவு இல்லாத இருக்கார். 7 நாட்கள் வந்து இவரை நீங்கள் ஐசியூவில் வச்சு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்னன்றதே சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. பட் அந்த 7 நாளும் அவர் ஐசியூவில் தான் இருக்காங்க. அவங்க அக்கா மாமா 2 பேரும் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அந்த 7 நாளைக்குள்ளாரையே சிவாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்ப ஆரம்பிக்குதுங்க. 7 நாளைக்கு அப்புறம் டாக்டர் வந்து அவருடைய உடல்நிலையை பார்த்துட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றுறாருங்க. அப்போ வந்து சிவானால் அவர் ஆட்களை பார்த்தா கணிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு. பட் ஆனால் அவரால் பேச முடியல. அவங்க அக்காவை பார்த்தோன்னே சிவா வந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அக்கா மகாலட்சுமி இவரை பார்த்து அழுதுட்டு அப்படியே அதே இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து சிவாவோட மாமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மல் வார்டுக்கு வந்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு, நீ இப்போது நம்ம வீட்டில் போய் நீ இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அக்காவையும் வந்து அவங்க மாமா வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு இவர் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்காருங்க. நார்மல் வார்டுக்கு மாற்றின அன்னைக்கு இரவு வந்து சிவா கிட்ட ஒரு வித்தியாசமான நடவடிக்கையை வந்து அவங்க மாமா நோட் பண்ணுறாருங்க. என்ன அப்படின்னா, இரவு 1 மணிக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வார்டில் இருக்க ஜன்னலை திறந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து அவங்க மாமா வந்து பார்க்குறாருங்க. சிவா இந்நேரத்தில் போய் அந்த ஜன்னல் கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிவான்னு சொல்லி போய் அவரை போய் பார்க்குறாருங்க. அந்த ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது அவரோட தங்கியிருந்த அந்த வீட்டோட இது வந்து அந்த ஜன்னல் வழியாக தெரியுதுங்க. அதை உத்து பார்த்துட்டே இருக்காருங்க. அவங்க மாமாவும் கூப்பிட்றாரு, அதை அவர் கவனிக்காத அந்த வீட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு அவரை தொட்டவனே இவர் மயக்கம் போட்டு அதே இடத்துல சிவா கீழே விழுந்துடுறாருங்க. அவங்க மாமா என்ன பண்ணுறாரு, சிவாவை மறுபடியும் தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு நர்ஸை வர சொல்லி மறுபடியும் ட்ரிப்ஸு போட்டு அப்படியே அந்த இதை வந்து அந்த நாளை கடக்குறாங்க. இப்படி மறுபடியும் 7 நாள் போகுது அந்த நார்மல் வார்டிலே. 7 நாளைக்கு அப்புறம் இவரோட உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நல்லா பெட்டராக இருக்கார், நீங்கள் வந்து இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்கிறாருங்க. டாக்டர் சொன்ன உடனே அவங்க மாமா வந்து சிவா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவா நீ வந்து உன்னோட கண்டிஷன் ஃபுல்லாக ரெடியாகிற வரைக்கும் நீங்கள் தூத்துக்குடியில் தங்காத, திருநெல்வேலியில் இருக்க நம்ம வீட்டில் வந்து தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மாமா வந்து சிவா கிட்ட சொல்கிறாருங்க. சிவாவும் வந்து சரின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்க அவங்க வீட்டுக்கும் போயிடுறாரு. சிவா வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உண்மையான அமானுஷ்யமே ஆரம்பிச்சிச்சின்னு கூட சொல்லலாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிவாவோட அக்கா வீடு வந்து ஒரு பெரிய வீடு தாங்க. அதில் வந்து சிவா தங்கிறதுக்காக ஒரு தனி அறையும் கொடுத்துட்றாங்க. அன்றைக்கி வந்து சிவாவோட அக்கா மாமா ஒரு அறையிலையும் குழந்தைகள் ஒரு அறையிலையும் இவர் ஒரு அறையிலையும் தங்கியிருக்காருங்க. இரவு 12 மணிக்கு வந்து ஒரு குரல் கேட்குதுங்க. ஒரு பெண்ணோட அனத்தர சத்தம் மாதிரி கேட்குதுங்க. இதை வந்து சிவாவோட அக்கா வந்து முழிச்சு பார்த்துட்டு, என்னடா இந்த மாதிரி ஒரு பெண்ணோட அனத்தர சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோட ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து சத்தம் இன்னும் அதிகமாக கேட்குது. ஒருவேளை நம்ம குழந்தைங்க தான் எதாவது அனத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்து ரூமில் இருக்க அந்த குழந்தைங்களையும் போய் பார்க்குறாங்க. அந்த 2 குழந்தைங்களும் நல்லாவே தூங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மீண்டும் ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த அனத்தர சத்தம் வந்து சிவா ரூம்லேருந்து தான் கேட்குது அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவுக்கு தெரிய வருதுங்க. உடனே போய் தன் கணவரை எழுப்பி மறுபடியும் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்பயும் அந்த அனத்தர சத்தம் நிற்கவே இல்லை.
இதை பார்த்த சிவாவோட அக்கா மாமா 2 பேரும் சிவாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி சிவா ரூமோட கதவை தட்டுறாங்க. சிவா வந்து ரொம்ப நேரம் தட்டியும் அந்த கதவை வந்து திறக்கவே இல்லை. உடனே அவங்க மாமா என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வெளியில் போயிட்டு அந்த சிவா தங்கியிருந்த ரூமோட ஜன்னலை திறந்து பார்க்குறாருங்க. ஜன்னலை திறந்து பார்த்தோன்னே ஒரு மிரண்டு போகிறமான ஒரு காட்சியை வந்து அவங்க மாமா பார்க்குறாருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிவா வந்து சுயநினைவே இல்லாத படுத்திருக்க மாதிரியும் சிவாவோட நெஞ்சு மேலே ஒரு கருப்பு உருவம் உட்காந்து அவர் அழுத்துற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு பதறி போயிடுது. என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவான்னு அவர் ஜன்னல்லேருந்தே கத்துறாருங்க. ஆனால் சிவா வந்து எழுந்திருக்கவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்டோடனே அந்த கருப்பு உருவம் வந்து இவரை டக்குன்னு திரும்பி அந்த ஜன்னலில் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு மேலே இருக்க செல்ஃப் மேலே ஏறி போய் உட்கார்ற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. இதை பார்த்தோன்னே மிரண்டு போய் அப்படியே ஜன்னல்லேருந்து வீட்டுக்குள்ளே வந்து அவரோட மனைவி கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாங்க, சிவாவை ஏதோ ஒரு கருப்பு உருவம் பிடித்து வைத்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க அக்காவும் பயந்து போய் 2 பேரும் கதவை வந்து இன்னும் வேகமாக தட்ட ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் கழித்து சிவா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டோரை கதவை திறந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வராருங்க. வந்ததுக்கப்புறம் ஏன் மாமா கதவை தட்டினீங்க அப்படின்னு கேட்குறாருங்க. அப்போ வந்து ஒன்றும் இல்லடா, நீ உனக்கு எதாவது நடந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க மாமா கேட்குறாரு. அப்போ வந்து எதுவும் இல்லை மாமா, நான் நல்லா மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சிவா சொல்கிறாருங்க. சரி சிவா, நீ வந்து இந்த ரூமில் படுக்காத, ஹாலில் வந்து என் கூட படுத்துக்கோன்னு சொல்லி ஹாலில் 2 சோபா இருக்குங்க எதிராக. அதில் ஒரு சோபாவில் சிவாவும் இன்னொரு சோபாவில் அவங்க மாமாவும் படுத்துக்கிறாங்க. அவங்க அக்கா மட்டும் அன்றைக்கி வந்து அவங்க ரூமில் போய் படுத்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்து அவங்க மாமாவுக்கு அன்றைக்கி இரவு ஃபுல்லாக தூக்கமே வரலன்னு கூட சொல்லலாங்க. என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காருங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே சிவா நார்மலாக தான் இருக்காருங்க. பட் ஆனால் அவங்க அக்காவும் மாமாவும் வந்து சிவாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துட்டு அவங்களால ஒரு நார்மலாகவே இருக்க முடியலைங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே போயிடுது. இரவு ஒரு 8 மணிக்கு வந்து சிவா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட ரூம்லேருந்து அப்படியே வெளியே வராருங்க. வெளியே வந்தவர் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாத வீட்டு கதவு திறந்துட்டு அவர் பாட்டு வெளியில் நடந்து போகிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து அவங்க மாமா பார்க்குறாருங்க. இவன் எங்கடா இந்நேரத்தில் வெளியே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இரவு ஒரு 8 மணி இருக்குங்க. இவங்க மாமாவும் வந்து பின்னாடியே போகிறாருங்க. சிவா எங்கே போகிறாரு அப்படின்னா, அவங்க மாமா வீட்டுக்கு பக்கத்துலேயே அவரோட தோட்டம் ஒன்று இருக்குங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே அவர் பாட்டு நடந்து உள்ளே போயிட்டே இருக்காருங்க. இவங்க மாமாவும் அவரை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த தோட்டத்தில் ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல போய் இவர் யார் கூடயோ நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து அவங்க மாமா பார்க்குறாருங்க. இவன் இந்த இடத்துல யார்கிட்ட வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் பார்க்கும்போது முன்னாடி நாள் இரவு பார்த்த அந்த கருப்பு உருவத்தோடு வந்து சிவா வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து அவங்க மாமா பார்த்துறாருங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னுமே மறண்டு போயிடுறாரு. அங்கேருந்து டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டே சிவா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மறுபடியும் அந்த கருப்பு உருவம் அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. சிவா அங்கேருந்து வந்து டே இந்நேரத்தில் இங்கே யார் கேட்டடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க மாமா கேட்குறாருங்க. அப்போ வந்து சிவா என்ன சொல்கிறாருன்னா, மாமா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வந்து நான் அசதியில் படுத்துட்டு இருக்கும்போது என்னோடய முன் கதவை பூட்டிட்டு பின் கதவை பூட்டாதே படுத்துட்டேன் மாமா. அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அந்த பின் கதவை யாரோ திறக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது யாருன்னு நான் அப்படியே தூக்கத்திலே எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பெண் வந்து அந்த கதவை திறந்து என் வீட்டுக்குள்ளே வர மாதிரியான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்தோன்னே யாருமா நீ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேசாதான் நான் காலையில் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிச்சு. நான் உடனே நான் தனியாக தான்மா இங்கே இருக்கேன், ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படின்ற மாதிரி நான் அந்த பெண்கிட்ட சொன்னேன். அதுக்கு வந்து அந்த பெண் வந்து என்னால் இப்போ இங்கேருந்து போக முடியாது, நான் காலையில் கண்டிப்பாக நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தனால அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி இரவு வந்து என்னோடய வீட்டில் தங்குறதுக்கு நான் வந்து அனுமதித்தேன். நானும் நல்லா அசதியாக இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் நான் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அந்த பெண் வந்து என்னோடய வீட்டையே அலங்கரித்து ஃபுல்லாகவே நல்லா ரெடி பண்ணி வச்சு எனக்கு சமையலும் செஞ்சுட்டு இருந்துச்சு. நான் போய் அந்த பெண்ணுக்கிட்ட எதுக்குமா நீ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அந்த பெண் எதுவுமே பேசாத சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு மாமா. அந்த பெண்ணை பார்த்தோன்னே எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்த காரணத்தினால அந்த பெண் வந்து என் வீட்டிலையே தங்கிக்கிறதுக்கு நான் ரொம்பவே அனுமதி கொடுத்துட்டேன். அன்னையிலேருந்து அந்த பெண் வந்து என்னோடய வீட்டில் தான் தங்கினாங்க. 1 மாத காலம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் அந்த பெண்ணை வந்து நான் காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. என்னோடய உடம்பு ரொம்ப மோசமாக போயிட்டு நான் சுயநினைவே இல்லாத இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இப்போ அந்த பெண் தான் மாமா இங்கே வந்து இது நம்ம வீடு இல்லை, நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்கிறாருங்க.
இதை கேட்டோடனே அவங்க மாமாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவங்க மாமாவுக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு பெண் இல்லை, அது ஒரு கருப்பு உருவம், ஒரு ஆத்மா அப்படிங்கிறது. என்னடா இப்படி சிவாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. மறுநாள் தனக்கு தெரிஞ்ச நாகர்கோயிலில் இருக்க ஒரு மாந்திரிகரை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க. அப்போ அந்த மாந்திரிகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல இந்த சிவா தங்கியிருந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் கேட்குறாரு. உடனே அவங்க மாமா தூத்துக்குடியில் சிவா தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டோட புறவாசல்னு சொன்னாங்க இல்லைங்க, அந்த இடத்துல போய் நின்றுட்டு அவர் சில தகடுகளை வச்சு சில மந்திரம் பண்ணுறாருங்க. அப்போ அந்த மாந்திரிகருக்கு ஒரு காட்சி தென்படுதுங்க. அது என்ன அப்படின்னா, சிவாவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கருப்பு உருவம் அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் மேலே ஏறி இந்த கிரவுண்டுக்குள்ளார அப்படியே அந்த சிவா வீட்டோடைய பின்புற கதவை திறந்து அவரோட வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. அந்த பெண் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே ஒரு பெண்ணாக மாறுறதையும் அவர் கவனிச்சிடுறாருங்க. அப்போவே அந்த மாந்திரிகருக்கு புரிஞ்சிடுச்சு, இது இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த ஒரு ஆத்மா தான் சிவாவை பிடிச்சு வச்சுருக்கு அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருநெல்வேலிக்கு அந்த மாந்திரிகரை கூட்டிகிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே அந்த மாந்திரிகர் அந்த பூஜைக்கு சம்மந்தமான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு சிவாவை கூப்பிட்றாருங்க. அந்த பூஜையில் சிவாவோட அக்கா மாமா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. சிவா கூப்பிட்டோடனே அந்த ரூம்லேருந்து வெளியே வராருங்க. வெளியே வந்தோடனே அந்த மாந்திரிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் கையில் இருக்க ஒரு தகடை கொடுத்துட்டு எந்த காரணத்தை கொண்டு இந்த தகடை நீ கீழே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பூஜையை ஆரம்பிக்கிறாருங்க. அவர் பூஜை பண்ண அந்த ரூமோட கதவு திறக்குங்க. சிவா இருந்த ரூம், அந்த கதவை திறந்தோடனே ஒரு பெண் அந்த ரூம்லேருந்து வெளியே அந்த மாந்திரிகர் பண்ணுற பூஜைக்கு நேராக உட்கார்றாங்க. அந்த பெண்ணை பார்த்தோன்னே சிவா மகேஸ்வரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இவங்க அக்கா யார் மகேஸ்வரியா அப்படின்னு சொல்லி இவங்க அக்காவும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாந்திரிகர் நீ அந்த பெண்ணு கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதிப்படுத்திடுறாருங்க. அப்போ இவர் மந்திரங்கள் பண்ண அந்த பெண்ணுடைய உருவம் அப்படியே மாறுதுங்க. ஒரு கருப்பு உருவமாக மாறி இந்த மாந்திரிகத்தோட மந்திரத்தில் வசியமாகி அந்த பெண் பேச ஆரம்பிக்குதுங்க. அப்போ இந்த மாந்திரிகர் கேட்குறாரு, யாருமா நீ, எதுக்காக நீ இவரை பிடிச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த பெண் பேசுதுங்க. என்ன அப்படின்னா, நான் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்தவங்க, எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கிறதா சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாமே திட்டமிட்டு வச்சுருந்தாங்க. நானும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆசையில் நான் அப்படியே வாழ்ந்துட்டு வந்தேன். திடீர்னு ஒரு விபத்தில் எனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. என்னை கொண்டாந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 2 நாள் வச்சு என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த பலனும் இல்லாமல் என்னோடய உயிர் போயிடுச்சு. என்னோடய ஆசைகள் நிறைந்த என்னோடய ஆத்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரே சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் நான் இவரை பார்த்தேன். இவரை பார்த்தோன்னே இவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இவரோட மனைவியாகவே நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இப்போ நான் இவரை என்னோடய கணவராக நான் இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த மாந்திரிகிட்ட அந்த ஆத்மா சொல்லுதுங்க. இதை கேட்டோடனே அந்த மாந்திரிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ இப்போ ஒரு ஆத்மா, நீ மனிதரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பூஜைகளையும் பண்ணுறாருங்க. அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியாத கட்டுக்கடங்காத மாதிரி கத்தி அலறுதுங்க. அந்த மாந்திரிகர் தன்னோட பூஜையை வலுப்படுத்தி அந்த ஆத்மாவையும் கட்டுப்படுத்தி ஒரு எந்திரத்தில் அடைச்சிட்றாருங்க. அதுக்கப்புறமேட்டு தான் சிவாவுக்கு புரியுது, தான் கூட வாழ்ந்தது ஒரு பெண் இல்லை, ஒரு ஆத்மா அப்படிங்கிற விஷயமே சிவாவுக்கு அப்போ தான் தெரியுதுங்க. கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிவாவோட அக்கா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, சிவாக்காக பார்த்த பெண் யார் அப்படின்னு பார்த்தா அந்த இறந்து போன அந்த மகேஸ்வரி தாங்க. அப்போ அந்த மாந்திரிகர் சிவாவை சமாதானப்படுத்தி, என்னதான் உனக்கு பார்த்த பெண் மகேஸ்வரியாக இருந்தாலும் இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இல்லை, நீ ஒரு ஆத்மாவோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சிவாவையும் சமாதானப்படுத்தி அவர் கையில் சில எந்திர கட்டுகளையும் போட்டு சிவாவோட அக்கா வீட்டுக்கும் சில கட்டுகளை போட்டுட்டு தூத்துக்குடியில் இருக்க சிவா வீட்டுக்கும் சில எந்திரங்களை வச்சு பூஜையும் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஆத்மானால் சிவாவை நெருங்க முடியாமல் தான் இருந்துச்சுங்க. 1 வருட காலம் அந்த மகேஸ்வரியோட நினைப்பிலே வாழ்ந்துட்டு வந்த சிவாவுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அக்கா கிட்ட சொல்லிவிட்டு திரும்ப தூத்துக்குடியில் இருக்க அவர் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வந்ததுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அந்த மாந்திரிகர் எந்திரிச்சு கொடுத்த அந்த தாயத்துக்களை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு அந்த மகேஸ்வரியை திரும்பவும் தன் வீட்டுக்கு வர வச்சுருக்காருங்க.
வர வச்ச 1 மாத காலத்திலேயே சிவாவும் உடல்நலக் கோளாறு வந்து இறந்தும் போயிட்டாருங்க. இந்த மகேஸ்வரியோட ஆத்மா தான் வந்து தனது தம்பியான சிவாவை வந்து தன் கூடவே சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த உருக்கமான கதையை வந்து சிவாவோட அக்காவான மகாலட்சுமி வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகரோட பேச்சை மீறி சிவா நடந்துக்கிட்டதுனால தான் சிவாவோட உயிரும் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாருங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாகவோ மின்னஞ்சல் மூலியமாகவோ நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணலாங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்ய கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அங்கு. நன்றி.